தலைப்பு நம்முடைய ஜெப வேலை. நம்முடைய ஜெப வேலை எதுவாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், சங்கீதங்களின் புத்தகம் 57 வசனங்கள் 8 முதல் நாம் வாசிக்கலாம். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. இந்த வசனத்தை தியானிக்கின்ற நாம், தாவீது என்னும் ஒரு அரசர் இந்த உலகத்திலே வாழ்ந்ததாக சரித்திரங்கள் சொல்கிறது.
சரித்திரத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது மெய்யாகவே தாவீது என்னும் ஓர் அரசன் இஸ்ரவேலை ஆண்டதாக 40 ஆண்டுகள் ஆண்டதாக சரித்திரங்கள் சொல்கிறது. அந்த தாவீது என்னும் மனுஷன் எத்தனையோ வாழ்க்கையிலே போராட்டங்கள் நிறைந்த ஒரு மனுஷனாக வாழ்ந்ததாக நமக்கு சரித்திரங்கள் சொல்கிறது. வேத புத்தகமும் அதை தெளிவுபடுத்துகிறது. வேதத்துல அதுக்கான முழு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பைபிள்ல நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது வாழ்ந்தது, அவருடைய ஜனனம், மரணம் எல்லாமே அழகா தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜாவுடைய வெற்றி வாழ்க்கை எப்படி தெற்றியா இருந்தது, தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில என்னென்ன துன்பங்கள் வந்த பொழுது, போராட்டங்கள் வந்த பொழுது அவர் என்ன செய்தார் என்பது எல்லாவற்றையும் தெளிவாக எழுதியிருக்கிறது. இந்த காலை தியானத்தில் என் மகிமையே, நம் ஒவ்வொருவருடைய மகிமையும் விழித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் சாத்தான் அதை விடாத படிக்க நம்மை காலையில ஏர்லி மார்னிங்ல நல்லா தூக்கம் வரும் எல்லாருக்கும். அப்படிதானே? இதை கேட்டிருக்கிற பார்த்துட்டு இருக்கிற உங்களை கூட நான் கேட்கிறேன். அப்படிதான் எல்லாருக்கும் அப்படிதான் வரும். எனக்கும் கூட அப்படிதான் வரும். ஏன்னா நம்ம பிசிக்கலா சோர்வடைந்து நல்லா நித்திரை செய்கின்ற நேரம் அது. ஆனால் வேதம் சொல்கிறது அதிகாலையில நாம் விழித்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. அதிகாலையில விழிக்கிற பெரிய பெரிய தலைவர்கள், சாதித்தவர்கள், சக்சஸ்ஃபுல் பர்சன், அவங்களுடைய வாழ்க்கையை கூட நீங்க திருப்பி பார்த்திருப்பீர்களானால் அதிகாலையில அவங்க எழுந்து சுறுசுறுப்பா தங்களுடைய வேலையை ஆயத்தப்படுத்துவார்கள். இங்க வேதமும் கூட என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன் என்று தாவீது ராஜா தன்னுடைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்து அவர் சொல்றாரு, எல்லாம் விழிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி. எதுக்காக அவர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்து விழிச்சுங்க சொல்றாருன்னா, ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி துதிக்கிறதுக்காக, காடை பிரைஸ் பண்றதுக்காக அவரு அதெல்லாம் விழிச்சுக்குங்கன்னு சொல்றாரு. வீணையை விழிச்சுக்க சொல்றாரு, என் மகிமையை விழிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு, சுரமண்டலமே விழியுங்கள் என்று சொல்றாரு. நான் விழிச்சுக்குவேன், நீங்களும் அலட்டாருங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் எடுத்த உடனே முதல் பிரைஸ் பண்ணுவார். அதை தான் நாமளும் செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்றது. உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. அவ்வளவு பெரிய கிருபையாம், வான பரியந்தமும் அவ்வளவு பெரிய கிருபை இருக்குதான், மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறதாம். தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சொல்கிறார். சரி, புதிய ஏற்பாட்டு காலத்துல மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகின்ற வார்த்தை, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அவர் அதிகாலையில் இருட்டோடு, யாரு அவர் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட். He woke up early in the morning and prayed. இதுதான் மெத்தட். அது அவர் முன்மாதிரி காட்டியிருக்கிறாரு. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இந்த மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். காலையில நம்ம விழிக்க கூடாதபடிக்கு பிசாசானவன் நம்மை சோர்வுகளை கொண்டு ஒருவேளை நமக்கு போராட்டங்களை கொண்டு சஞ்சலங்களை கொண்டு நல்லா சுகமா தூங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவான். ஆனா நாம செய்ய வேண்டிய வேலை இதெல்லாம் நம்ம கேட்டு அதிகாலையில விழிச்சு நாம ஜெப வேலையா அதை நாம எடுத்துக்கிட்டு அந்த ஜெப வேலையில, அதாவது 3 to 6 இது காட்ஸ் டைம் அப்படி சொல்லுவாங்க. அது பகலில் குளிர்ச்சியான வேளையில், அதுதான் அந்த 3 to 6 தான் ரொம்ப கூலா இருக்கும். அந்த நேரம் மனம் தெளிந்திருக்கிற நேரம். அந்த அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதமும் சொல்கிறது. அப்படி அதிகாலையில் எழுந்து நாம் தேவனை துதித்து அவரை தேடும் பொழுது our life will be very successful life.